அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவனின் அருளால் மக்கமா முக்கர்ரமா கஅபாலயத்தில் இன்று யோமுல் ஜும்மாவுடைய நாளில் நாம் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல நாயன் நம் அனைவரையும் கபூல் செய்து அருள் புரிவானாக. ஜும்மாவுடைய நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யார் பள்ளிவாசலுக்கு வந்து வாய்மூடி அமர்ந்து இமாம் உரையாற்றுகின்ற குத்துபாவை செவிமடுத்து அவர் 2 ரக்காயத்தை தொழுதுவிட்டு செல்கின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹுவின் அருளால் லட்சோபலட்ச மக்கள் இன்று ஹரமிலே மக்கமா நகரிலே தங்களுடைய கடமையை நிறைவேற்ற வந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒது செய்துவிட்டு வருகின்ற ஹாஜிமார்கள் இன்று காபாவிலே பிற்பகுதியிலே கட்டப்பட்ட புதிய இந்த கட்டிடத்தை தான் நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொன்றும் கட்டிடக்கலையில் நம்முடைய கண்களை கவருகின்றது. பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக காட்சி அளிக்கின்றது. வல்ல நாயன் இந்த இடங்களிலெல்லாம் நம்மை ஒன்று திரட்டுவானாக. நிறைய மக்கள் துவாவிற்காக நம் இடத்திலே வேண்டியிருக்கின்றார்கள். இந்த காணொளியின் வாயிலாக நாம் அவர்களுக்கெல்லாம் துவா செய்வோம். அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. அவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பரிபூர்ணமாக ஆக்குவானாக. குறிப்பாக இந்த இடங்களில் அவர்களையும் நம்மையும் அல்லாஹ் திரும்ப திரும்ப ஒன்று திரட்டுவானாக என்ற துவாவை நாம் செய்வோம். நிறைய நபர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டு நோயுடைய ஷிஃபாவிற்காகவும் தங்களுடைய வாழ்வின் மறுவாழ்விற்காகவும் நிறைய நபர்கள் துவாவிற்காக வேண்டினார்கள். வல்ல நாயன் இந்த ஜும்மாவுடைய நாளிலே அந்த மக்களையெல்லாம் மறுவாழ்விற்காக ஷிஃபா அளித்து ஆரோக்கியமான வாழ்க்கை தந்தருள் புரிவானாக. நல்ல துவா செய்வோம். இந்த ஜும்மாவுடைய நாளிலே கஅபாலயத்தில் இறங்குகின்ற அந்த அருள்களை அத்தனைக்கும் சொந்தக்காரர்களாக ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ். விரைவில் யாரெல்லாம் இந்த ஆலயத்தை தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ எல்லா மக்களுக்கும் வல்ல நாயன் அந்த வாய்ப்பை நல்க வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்தில் துவா செய்வோம். அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. நீங்களும் துவா செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.